என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். திவவாக்கிய சித்தரால் பூஜித்த மலை, அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடப்பெற்ற மலை, பின்னால் வருவதை முன்கூட்டியே சொல்லும் அபூர்வ மலைதான் இந்த சிவன் மலை. சிவன் மலையில இருக்க ஆண்டவனும் உத்தரவு பெட்டி ரொம்ப பிரசித்தி பெற்றது. முருகப்பெருமான் தன் பக்தர்களோட தடவுல வந்து பின்னால் நடக்க போவதை முன்னாலே சொல்றதா இன்ன வரைக்கும் நடந்துச்சு. இன்னைக்கு இந்த வீடியோல சிவன் மலையோட சிறப்புகள் பத்தியும் அந்த இருக்க ஆண்டவன் உத்தரவு பெட்டி பத்தியும் தான் பார்க்க போறோம். திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க காங்கேயம் அருகில் அமைஞ்சிருக்கிறதா இந்த சிவன் மலை. இந்த சிவன் மலை மேல அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இருக்கு. முதல்ல இந்த கோவிலோட வரலாற்றை பத்தி பார்க்கலாம். சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய பகுதியே சிவன் மலை எனப்படுகிறது. மேருமலையின் உச்ச பாகமே உதிர்ந்து விழுந்து இந்த நிலை பெற்றதாக தலபுராணம் சொல்கிறது. இந்த சிவன் மலை உச்சியில பார்வதி தேவி தவம் புரிஞ்சனால இந்த மலைக்கு சக்தி மலை அப்படிங்கிற பேரும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆகமங்கள் குறித்த அறிய விரும்பிய அகத்தியர் இங்க வந்து தவம் செஞ்சிருக்காரு. அப்போ அவரோட கமண்டல நீரை கொண்டு இங்க தீர்த்தத்தை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு தலபுராணம் சொல்கிறது. சிவவாக்கிய சித்தரும் இங்க வந்து தவம் செஞ்சிருக்காரு. அவர் பூஜித்த ஆத்மலிங்கம் இத்தலத்துல போக சக்தியாக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம ஹனுமன் தன்னோட சக்தியை அதிகரிக்கிறதுக்காக வைத்திய முனிவரின் அறிவுரைப்படி இங்க வந்து முருகனை வழிபட்டு அருள் பெற்றதாக கதைகள் வந்து சொல்லப்படுகிறது. அதனாலதான் மலையோட அடிவாரத்திலேயே அனுமந்தராயர் ஆலயமும் இருக்கு. ஒரு சிவக்கலமாய் இருந்தாலும் இங்க முருகப்பெருமான் தான் சிறப்பிடம் பெற்றிருக்கிறார். வள்ளிமனை போய் வள்ளியை வந்து மணந்த முருகப்பெருமான் நாரதரோட அறிவுரைப்படி இந்த சிவன் மலைக்கு எழுந்தருளியதாக தலபுராணம் சொல்கிறது. இந்த கோவில ஒரு கண்ணாடி பெட்டி இருக்கு. அந்த பெட்டிக்கு பேர் தான் ஆண்டவன் உத்தரவு பெட்டி. இந்த பெட்டிக்குள்ள என்ன பொருள் வைக்கப்படுகிறதோ அது தொடர்பான நல்லதோ கெட்டதோ விரைவில் நடைபெறும் அப்படிங்கிறது நம்பிக்கை. முருகப்பெருமான் தான் தெரிவிக்க விரும்புவதை பக்தர்கள் கனவுல வந்து தெரிவிப்பதாக ஐதீகம் வந்து இருக்கு. முருகப்பெருமான் எந்த பக்தர் கனவுல வந்து சொல்றாரோ அந்த பக்தர் அந்த பொருளை கோவிலுக்கு காணிக்கையா வந்து கொடுக்குறாங்க. குருக்கள் வந்து சாமி முன்னாடி வந்து பிரசன்னம் போட்டு பார்ப்பாங்க, அதாவது பூ போட்டு பார்ப்பாங்க. அதுல வெள்ளை பூ வந்துச்சுன்னா அந்த பொருளை வந்து ஆண்டவன் உத்தரவு பெட்டிக்குள்ள வைக்கிறாங்க. முருகப்பெருமான் இன்னொரு பக்தர் கனவுல வந்து அடுத்த பொருளை சொல்ற வரைக்கும் இப்ப இருக்க பொருளை ஆண்டவன் பெட்டிக்குள்ள வச்சு பூஜை பண்ணுவாங்க. பெட்டிக்குள்ள என்ன பொருள் இருப்போ அதற்கு தொடர்புடையது வந்து கட்டாயம் நடக்கும். இப்படிதான் 2020 ஒரு பக்தனோட கனவுல வந்து முருகப்பெருமான் மஞ்சளை வைக்க சொன்னதா அவர் வந்து கோவிலுக்கு மஞ்சள் காணிக்கை கொடுத்துட்டு போனாரு. அந்த மஞ்சள் கிழங்க ஒரு மஞ்சள் கயிறுன கட்டி ஆண்டவன் பெட்டிக்குள்ள வச்சாங்க. அந்த கொஞ்ச நாளே பாத்தீங்கன்னா கோவிட் வைரஸ் எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிச்சிச்சு. அந்த வைரஸை தடுப்பதற்காகத்தான் நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட மஞ்சளை ஆண்டவன் உத்தரவு பெட்டிக்குள்ள முருகப்பெருமான் வைக்க சொன்னதா நம்பப்படுகிறது. ஒரு தடவை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில உவர் நீர் வச்சு வழிபட்டாங்க. அப்போ வந்து சுனாமி வந்துச்சு. இன்னொரு தடவை நீர் வச்சு வழிபட்டாங்க. அப்ப கேதார்நாத் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு. இப்படி உலகத்தில் நடக்க போற எல்லா விஷயத்தையும் முருகப்பெருமான் தன் பக்தர்களோட கடவுளை வந்து சொல்றதா இன்ன வரைக்கும் நம்பப்படுகிறது. இப்படி பல விஷயங்கள் இந்த கோவில வந்து நடந்திருக்குங்க. உண்மையாவே அற்புத சக்தி கொண்ட கோவில் தான் இந்த சிவன்மலை. நீங்களும் ஒரு தடவையாவது இந்த கோவிலை வந்து கட்டாய விசிட் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். மேலும் சுவாரஸ்யமான வரலாற்று வீடியோக்களுக்கு SK Voyage Ventures சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.